ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம தேக்கடியோட டே 2. நேற்று வந்து அந்த ஜீப் சஃபாரி போன வீடியோ எல்லாத்தையுமே பார்த்துருந்துருப்பீங்க. சப்போஸ் பார்க்கலன்னா அன்றைக்கி நான் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோன்னா, தேக்கடிலேருந்து இந்த ரூமில் செக் அவுட் பண்ணிட்டு ஒட்டகத்தலைமேடுன்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட்டு தான் போக போகிறோம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஹில்ஸ்லேருந்து பார்க்குற வியூவு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது. ஸோ நம்ம இங்கே தான் போக போகிறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 10:30 மணி ஆகுது. இங்கேயும் லைட்டாக ட்ரிசில் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நேற்றுமே மழை, ஆனால் நல்ல வேளை நம்ம வந்து ஜீப் சஃபாரி போனதுனால தப்பிச்சோம். இன்றைக்கி எப்படி இருந்தாலும் மழையில் நனைஞ்சிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ சேனல் புதுசாக வரதா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அப்படியே மோட்டோ விலாகிங் கண்டினியூ பண்ணலாம். எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான். நல்ல ஒரு ரூம் ஸ்டே. ஸோ இங்கேருந்து கிளம்புறோம். ஆக்சுவலாக ஒரு ஹோம் ஸ்டே. ஸோ நேற்று பார்த்தா அண்ணனை பார்த்துட்டு அவருக்கு பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பலாம். ஆயிண்ணா அண்ணா சாப்பிட்டீங்களா? சூப்பர். இல்லை இப்போ சாப்பிடல, நேற்று நைட்டு கப்பா பிரியாணி போட்டு இது பண்ணிட்டாங்களா? 7:30 இருந்துச்சு. 9:30 போச்சு. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் கப்பா பிரியாணி வரல. நல்லா இருக்கா? இந்த ஜங்ஷனில் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட்டா? டவுன் இருக்குல்ல? ஆமாம், மூணாருக்கு லெஃப்ட். ஆமாம், அந்த லெஃப்ட் போங்க. வரனா ஒரு 2.5 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் போனால் ஆனால் ஒட்டக தலைமையிட எப்படி போகணும்? ഹോട്ടൽ കണ്ടോ? നേരം ലെഫ്റ്റ് സൈഡ് മേലെ. ഓക്കെ, താങ്ക്സ് മാം. ചായ ഉണ്ടോ? ചായ മേലെ ഉണ്ടോ? டீ கடை பக்கத்துலேயே ஒரு வியூ வேறு லெவலில் இருக்குது என் பின்னாடி. ஸோ நான் அந்த வியூ அப்படியே பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அங்கே ஒரு டேபிளும் சேரும் போட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு உட்கார மாதிரி ஒரு இடம் வச்சுருக்காங்க. ஸோ மழை மட்டும் இல்லைன்னா நம்ம அங்கே போய் இருக்கலாம். அங்கே ஃபுல்லாக மழையாக இருக்குது. ஆனால் வேறு லெவலில் இருக்குது லொக்கேஷன். ஸோ இந்த டீ கடை பார்த்தீங்கன்னா ஒட்டக தலைமையிற்கு போகிற வழியிலே இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். போகிறதா இருக்குது அங்கே டீ குடிச்சிட்டு அப்படி ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்டு போகலாம். Inky Pinky Ponky, father had a donkey, father died, donkey died, Inky Pinky Ponky. இந்த ரோட்டில் போ. ஸோ தேக்கடியோட லாஸ்ட் டே இது தான். நம்ம தேக்கடிலேருந்து ரூமை வெக்கேட் பண்ணிட்டு நம்ம ராமக்கல்மேடு போயிட்டு இருந்தோம். ஸோ ஆக்சுவலாக ராமக்கல்மேடு பார்த்திங்கன்னா தேக்கடிலேருந்து கரெக்டாக 40 கிலோமீட்ரு. ஸோ இன்றைக்கி ஒரு டே ஃபுல்லாகவே நம்ம ராமக்கல்மேடில் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா ஆக்சுவலாக நாங்கள் ராமக்கல்மேடில் கூகுள் பண்ணி பார்த்ததில் ஒரு பிளேஸ் தான் இருக்குது போய் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் ஃபுல் டே வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஸோ தேக்கடிலேருந்து கிளம்பி ஒத்தக்கல்மேடு போயிட்டு அங்கேருந்து சித்தரா டேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேம் இருக்குது. ஸோ அந்த டேமையும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி ராமக்கல்மேடு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். ஸோ தேக்கடி பார்த்திங்கன்னா ரெய்னி சீசனில் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ட்ரிசில் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ட்ரிசில் ஆகிறது பிடிக்கலனா நீங்கள் கண்டிப்பாக நவம்பர் டிசம்பர் இந்த மந்த்தில் தேக்கடிக்கு வர்றதை அவாய்ட் பண்ணிடுங்க. மற்றபடி ட்ரிசிலிங் உங்களுக்கு பிடிக்கும்னா உண்மையிலேயே தேக்கடி வந்து வேறு லெவலில் இருக்குங்க நவம்பர் டிசம்பரில். ஸோ ரோடு ஃபுல்லாகவே பச்சை பசேர்னு மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. அதுவும் சின்ன சாரல் தான். நம்மளை ரொம்ப ஹெவியாக டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரினா மழை பெய்யலை. ஸோ சின்ன சாரலோட சூப்பராக கூலிங்கும் வேறு லெவலில் இருந்தது. ஸோ தேக்கடியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4-5 பிளேசஸ் இருக்குது.
பட் நீங்கள் அந்த ஜீப் சஃபாரி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் தேக்கடிக்கு வந்து ஜீப் சஃபாரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் ஐ கார்டில் கொடுக்குறேன், பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ முடிச்சுட்டு. ஸோ நீங்கள் ஒட்டகத்தலைமேடுக்கு நீங்கள் போகிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் கூகுள் மேப்பை நீங்கள் சஜஸ்ட் பண்ணாதீங்க. என்ன ரீசன்னா கூகுள் மேப்பில் எக்ஸாக்டான லொக்கேஷன் காமிக்கல. நாங்கள் கூகுள் மேப்பில் ஒட்டகத்தலைமேடுன்னு போட்டு போய் ஒரு 2-3 முட்டுச்சந்தில் திரும்பி தான் வந்தோம். ஸோ நீங்கள் ஒட்டகத்தலைமேடுக்கு போகிறதா இருந்துச்சுன்னா அங்கே உள்ள ஜீப்காரங்க, லோக்கல் ஜீப்காரங்க, அப்படி இல்லைன்னா அங்கே உள்ள லோக்கல் பீப்புள் அங்கே கடை வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு கரெக்டாக எக்ஸாக்டான ரூட்டில் போங்க. அதே மாதிரி ஒட்டகத்தலைமேடு நவம்பர், டிசம்பர் அது மாதிரி மழை பெய்கிற டைமில் வந்தீங்கன்னா உங்களால் பைக் எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் ஜீப்பில் தான் போக முடியும். இல்லைன்னா நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபுல்லாகவே மட்டாகி போயிருக்கும். ஸோ டயர் வந்து ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பைக் எடுத்துகிட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள லோக்கல் பீப்புள்ஸ்லேருந்து எல்லாருமே சஜஸ்ட் பண்ணாங்க. கன்ஃபார்மாக மாட்டிக்கும். நடந்து போக முடியாது ப்ரோ. ஸோ ஜீப் சஃபாரியில் இதுவுமே ஒரு பிளேஸ். நீங்கள் வந்து 2 ரூட் இருக்குது தேக்கடியில். ஸோ நாங்கள் போனது இதோட வேறு ரூட்டு. ஸோ அதனால தான் இந்த ரூட்லேயே அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ராமக்கல்மேடு போகலான்னு சொல்லிட்டு இந்த ரூட்டை நாங்கள் சூஸ் பண்ணோம். இங்கேயுமே நீங்கள் ஜீப் சஃபாரியில் வரலாம். நாங்கள் போனப்போவே 2-3 ஜீப் வந்திருந்தது. அங்கேயே டூரிஸ்ட் எல்லாமே வந்திருந்தாங்க. ஸோ நீங்கள் ஒட்டகத்தலைமேடுக்கு பைக்கில் போகிறதா இருந்துச்சுன்னா பைக்கை ஆப்போசிட்டில் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பை வாக் போய்க்கலாம். ஸோ நாங்கள் ஒட்டகத்தலைமேடோட டாப் வியூக்கு நான் போகலை. ஸோ என்ன ரீசன்னா எனக்கு பைக் ஃபுல்லாக லக்கேஜ் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ரூம்லேருந்து வெக்கேட் பண்ணிட்டு வந்ததுனால பைக்கில் ஃபுல்லாக லக்கேஜ் இருந்தது. அதனால் நான் பைக்கை பார்க்கிங்கில் விட்டுட்டு நான் போகலை. அதே மாதிரி என்னால் பேக்கையும் திருப்பி கழட்டி தூக்கிட்டு போகவும் முடியல. ஸோ அதனால் நாங்கள் ஒட்டகத்தலைமேடு போகல. நீங்கள் வந்தீங்கன்னா ரெய்னி சீசன் இல்லாத டைமில் வந்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்கும். இப்போ ரெய்னி சீசனில் வந்தால் ஃபுல்லாக மிஸ்ட்டு கவராக இருக்கிறதுனால அந்த வியூ எதுவுமே தெரியாது. ஸோ அங்கேருந்து நம்ம கிளம்புறது தான் சித்ரா டேம். ஸோ அந்த டேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடோட பார்டர். ஆக்சுவலாக அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதுலேருந்தே தமிழ்நாடு தான். அந்த ரோடு வந்து கரெக்டாக கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் உள்ள செக் போஸ்ட் பார்ட்ரு. பட் ஆனால் அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ எந்த மாதிரியான வெஹிக்கல்ஸும் அங்கே போகாது. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து வரவங்க கேரளாவுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு அந்த ஃபாரஸ்ட் ரூட்லேயே வர முடியாது. ஸோ கேரளாலேருந்து போகிறவங்க இங்கேருந்து தமிழ்நாடு பார்டரை தாண்டி அந்த வியூவை மட்டும் பார்த்துட்டு திருப்பி ரிட்டன் அதே ரூட்லேயே தான் வந்தாகணும். நம்ம அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆக முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் டவர் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த வாட்ச் டவர்லேருந்தே நம்ம இந்த வியூ ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 20 ரூபா. ஸோ அதை வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா மேலேருந்து அந்த வியூ எல்லாமே உங்களுக்கு இருக்கும். வேற மாதிரி சூப்பராக இருக்குல்ல. கீழே தமிழ்நாடா? ஆமாம். தூத்துக்குடி. தூத்துக்குடியா? கேமரா? ஆமாம். ரெண்டு. ஆமாம். சரி சார். பாருங்க உங்களுக்கு என்ன ஒரு இது அப்படி சார். தமிழ் தானா? ஆமாம். ரெண்டு பேர். ஆமாம். எங்கே இருக்கு? தூத்துக்குடி. தூத்துக்குடி. நான் கம்பமா? ஒரே தூத்துக்குடியா? ஸோ மேலே டாப்லேருந்து பார்க்குற வியூ, கீழே ஃபுல்லாக தமிழ்நாடு. ஸோ இதுதான் பார்ட்ரு.
அங்கெல்லாம் வீடு, நடுவில் ஃபுல்லாக இந்த லோவஸ்ட் டெரெயின், அங்கே ஒரு ஃபால்ஸ் கிடைக்குதா? இருக்கா? என்னது? ஸோ செல்லார் கோயில் வியூ பாயிண்ட்டுக்கு வந்தோம். ஸோ அங்கே தான் பிரகாஷ் அண்ணனை பார்த்தோம். ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு வந்து கீழே தான் வீடாம். இன்னைக்கு சண்டேனால ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக. ஃப்ரீயாக இருக்கும். ஆமாம். இப்போ உன் பேர் என்ன? அஸ்வின். இங்கேருந்து பார்த்தோம்னா நம்ம ஃப்ரீயாக பார்க்கலாம், அங்கே போனாலும் ஃப்ரீயாக பார்க்கலாம். அதான். ஸோ இதுதான் தமிழ்நாடு கேரளா பார்ட்ரு. நம்ம பார்டரில் தான் நிற்கிறோம். அங்கே ஒரு போர்டு காமிச்சிருக்கேன், அதுதான் பார்ட்ரு. அது இங்கேயே தமிழ்நாடு ஃபாரஸ்ட்டு தான். ஸோ அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். கண்டிப்பாக. ஆமாம், அப்படியே அண்ணனை பிடிச்சிருந்துச்சுன்னா அதையும் ஒரு கமெண்ட்டில் போட்டு விடுங்க. பாய். பாய். ஆஃப்டர் 2 days கேரளா விட்டு போகிறோம், தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். இங்கேருந்து கம்பமேடு பார்த்திங்கன்னா ஒரு 16 கிலோமீட்டரு. அடுத்த டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா ராமக்கல்மேடு. ஸோ ராமக்கல்மேடில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா ஏசியாலே அதிகமாக காற்றடிக்கிற இடம் அதுதான். ஸோ எனக்கே ஒரு ஃப்ரெண்டு தான் சஜஸ்ட் பண்ணாங்க அந்த இடத்துக்கு போய் பாருன்ட்டு. ஸோ அங்கே தான் போகிறோம். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தான் ராமக்கல்மேடு. ஸோ மேக்ஸிமம் ஒரு 45 minutesல போயிடலாம். ஸோ ராமக்கல்மேடு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தமிழ்நாட்டோட இன்னொன்று ஒரு பார்டரு. ஸோ ஆக்சுவலாக கேரளாவோட எண்டு வந்து அந்த ராமக்கல்மேடு தான். ஸோ அதை தாண்டினானுக்கு உங்களுக்கு தமிழ்நாடு வந்துடும். ஸோ ராமக்கல்மேடில் என்ன ஃபேமஸ்னால் ராமக்கல்மேடு வியூ பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் குரவன் குரத்தி மலைன்னு ஒன்று இருக்குது. ஸோ ராமக்கல்மேடு வியூ பாயிண்ட்டுக்கு வரதா இருந்துச்சுன்னா அது ட்ரெக்கிங்கு. ஸோ அது வந்து மேக்ஸிமம் ஒரு 1 hour மேலே போகிறதுக்காகவும் அண்டு 30 minutes கீழே வரதுக்காகும். ஸோ நீங்கள் ட்ரெக்கிங் போகிற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த டே இயர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு அந்த ட்ரெக்கிங் போகிற மேட்ரு தெரியாது, அதனால் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம். நாங்கள் ஈவினிங் தான் ரீச் ஆனோம். ஸோ அதனால் எங்களால் ட்ரெக்கிங் போக முடியாது. ஸோ நாங்கள் அங்கே டீ கடையில் விசாரிக்கும் போது தான் அவங்களே சொன்னாங்க, நீங்கள் அங்கே ட்ரெக்கிங் போகிறதா இருந்துச்சு நினைக்கி ஒரு 4 o'clock நீங்கள் ஏற ஆரம்பிச்சிடணும், அப்போ தான் நீங்கள் திருப்பி ரிட்டன் வருது இருட்டுறதுக்கு முன்னாடி வர முடியும்னு சொன்னாங்க. ஸோ அதனால நாங்கள் அந்த பிளேஸை ஸ்கிப் பண்ணிட்டோம். நாங்கள் போனது குரவன் குரத்தி மலைக்கு மட்டும் போனோம். ஸோ அதுதான் மெயின் ராமக்கல்மேடம். எல்லோரும் ட்ரெக்கிங் ஏறிட்டுருக்காங்க. ஸோ நம்ம பைக் பார்க்கிங்கிறத இங்கே விட்டுட்டு ஸோ இந்த டிக்கெட்டிங் கவுண்டருக்குள்ளே வந்தோம். ஸோ இங்கே வந்து குரவன் குரத்தி மலை இருக்குது. பக்கத்தில் போய் பார்ப்போம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 4 மணி ஆகிடுச்சு. நாங்கள் ராமக்கல்மேடுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ ராமக்கல்மேடில் 2 பிளேஸ் இருக்குது. ஒன்று அங்கே ட்ரெக் பண்ணி போகிற பிளேஸு பின்னாடி இருக்குது, முன்னாடி பார்த்திங்கன்னா குரவன் குரத்தி மலை. ஸோ நாங்கள் இன்றைக்கி குரவன் குரத்தி மலையை மட்டும் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. ஸோ நான் மதுரைக்கு போனோம், ப்ரோ வந்து ஊருக்கு போகணும், நைட் ஷிஃப்ட்டு. அதனால் இதை மட்டும் பார்த்துட்டு அப்படி போகலான்னு இருக்கோம். இன்றைக்கி காற்றுங்கிறதுனா அந்தளவுக்கு இல்லை பெருசாக. நான் அப்படி மேலே போய் காமிக்கிறேன். ஸோ ராமக்கல்மேடோட எல்லோரும் ட்ரெக் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த சைட்லேருந்து அந்த தேனி பார்க்குற வியூ வந்து வேறு லெவலில் இருக்கும் போல். இங்கே வந்து நல்லா பேவ்மெண்ட்லாம் போட்டு சேஃப்டியாக ஏறுற மாதிரி தான் போட்டிருக்காங்க. அது மலையில் ஏறணும் ட்ரெக் பண்ணி. ஸோ இந்த சிலையை பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இந்த குரவன் குரத்தி மலையோட ஹிஸ்ட்ரி என்னென்னா, குரவன் குரத்தி அதாவது ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு கப்பல், அவங்க 2 பேரும் மேரீடு கப்பல்.
ஸோ அவங்க 2 பேருக்கும் ராமா வந்து ஒரு சாபம் விட்டு 2 பேரையும் 2 மலையாக ஆக்கிட்டாங்க. ஸோ பேரலல் மலையாக ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கப்புள்ஸால் சேரவே முடியாது, ஏன்னா பேரலில் இருக்காங்க, சேரவே முடியாது. ஸோ இதுதான் அந்த ராமா வந்து அவங்களுக்கு சபிச்சது. ஸோ இவங்க மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க தப்பை உணர்ந்ததுக்கப்புறம் ராமா வந்து நீங்கள் 2 பேரும் சேருவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சத்தியம் பண்ணுறாங்க. அந்த சத்தியத்துக்கு ஏற்ற மாதிரியே இடுக்கி டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இடுக்கி டேம் வந்து குரவன் குரத்தி மலை இந்த 2 மலையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கட்டியிருக்கும். ஸோ அந்த 2 மலையும் கனெக்ட் ஆனதும் ராமாவும் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே 2 பேரும் சேர்ந்துட்டாங்கங்கிறது ஒரு அந்த காலத்து நம்பிக்கை. ஸோ அதனால தான் அதுக்கு வந்து குரவன் குரத்தி மலைன்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குரவன் குரத்தி மலைக்கு இன்னொன்று ஹிஸ்ட்ரி என்னென்னா, ஸோ அந்த காலத்தில் அந்த டேம் கெட்ட ஐடியா கொடுத்து பிளான் போட்டவங்களில் அந்த குரவன் குரத்திக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட் இருந்துக்குது. ஸோ அதனால் அவங்கள வந்து பெருமைப்படுத்த வகையாக அங்கே ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2008 தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அஃபீஷியலாக. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. அது வந்து சிமெண்ட்டால் கான்க்ரீட்டால் கட்டின ஒரு பெரிய ஸ்டாச்சு. ஸோ அங்கே தான் நம்ம நிற்கிறோம். ஸோ ராமக்கல்மேடோட இன்னொன்று ஸ்பெஷல் என்னென்னா, இங்கே தான் ஏசியாலேயே அதிகமான காற்றடிக்கும் அண்ட் இங்கே தான் அதிகமான விண்மில்ஸ் இருக்குது. ஸோ காற்று அதிகமாக அடிக்கிறனால விண்மில்ஸ் வந்து இங்கே தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் சுற்றி பார்த்தாலே உங்களுக்கு விண்மில்ஸாக தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ராமக்கல்மேடோட ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த ராமக்கல்மேடை எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா லேக்கான்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ அவங்க எனக்கு எப்படி ஃப்ரெண்ட் ஆனாங்கன்னா, ஆக்சுவலாக யூடியூப்பில் நம்ம பாண்டிச்சேரி வீடியோவை பார்த்து தான் நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்க. ஸோ அவங்க தான் இந்த பிளேஸை சஜஸ்ட் பண்ணாங்க, இங்கே கண்டிப்பாக போங்கன்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ராமக்கல்மேடுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கிறதே தெரியாது. அந்த ராமக்கல்மேடு தான் நம்ம ஏசியாவோடைய டாப் காத்தடிக்கிற இடங்கிறதும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ ஸோ ஆக்சுவலாக நாங்கள் ராமக்கல்மேட்லேருந்து கிளம்பிட்டோம். ராமக்கல்மேட்டில் நம்மளுக்கு வந்து ஒரு 1 hour இல்லை 2 hour இருந்தால் போதும், ஃபுல்லாகவே பார்த்தலான்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் தான் நாங்கள் லேட்டாக கிளம்பி வந்தோம். அங்கே உள்ள தேக்கடியில் உள்ள பிளேசஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். பட் நீங்கள் ராமக்கல்மேடு வரதா இருந்துச்சுன்னா ஒரு ஃபுல் டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வாங்க. சேனலுக்கு புதுசாக வரதா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.